ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியதர்ஷினிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, இது என்னன்னு தெரியுதா? மேங்கோ ஐஸ்கிரீம். அதுதான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வெறும் 3 பொருள், வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு எப்படி சூப்பராக மேங்கோ ஐஸ்கிரீம் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். நான் பசும்பால் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பால் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஃபஸ்ட்டு நம்ம இந்த பாத்திரத்தில் ஊற்றிடலாம். பால் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை நான் இன்னும் அடுப்பு ஆன் பண்ணலை. அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ரவை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது கார்ன்ஃப்ளவர், இது வந்து ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா மைதா கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு ஃபுல் பெரிய மாம்பழம் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து 200 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன். இப்போ நம்ம சர்க்கரையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பை வந்து அடுப்பை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடியில் வந்து சர்க்கரை வந்து கொஞ்சம் கரையணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பை நான் ஆன் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து கைவிடாமல் கலருங்க. அது வந்து நல்லா கெட்டிப்பட்டு வரும். அது வரைக்கும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிருக்கு. கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா பொங்கி வந்திருக்கு சைட்லலாம். இதே மாதிரி இன்னும் ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் கெட்டிப்படும். அப்போ வந்து நம்ம அதை ஸ்டாப் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ நல்லா நுரைச்சி பாருங்கள், நல்லா திக்காயிடுச்சு. இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு நுரைச்சி வந்தாலே போதும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து நல்லா ஆறணும். இது நல்லா வந்து ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். இப்போ இதை நல்லா ஆறினதுக்கப்புறம் பார்க்கலாம். நம்ம பால் வந்து இப்போ நல்லா வந்து ஆறிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா திக்காயிடுச்சு. முன்னைக்கு இப்போ நல்லா திக்காக இருக்குது. இப்போ நம்ம மேங்கோவும் கட் பண்ணி வச்சுட்டேன். நான் ஒரு பெரிய சைஸ் மேங்கோ எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் மேங்கோவை மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ மேங்கோவை பாதி மேங்கோ ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மிக்சரை இதில் ஆட் பண்ணி நம்ம அரைக்க போகிறோம். இப்போ இது கொஞ்சம் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நான் அரைச்சிட்டேன். இப்போ இதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் இந்த மேங்கோவையும் போட்டு நம்ம மீதி அரைச்சிடலாம். பாருங்கள், இப்போ ஃபுல்லாக நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நம்ம இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம வந்து மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஓவர் நைட் ஃபுல்லாக ஃப்ரீசரில் வச்சுட்டு நாளைக்கு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஓவர் நைட் ஃபுல்லாக நம்மளோட மேங்கோ ஐஸ்கிரீமை ஃப்ரீசரில் வச்சுட்டு இப்போ எடுத்து வெளியில் வச்சுருக்கேன். இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட சூப்பரான மேங்கோ ஐஸ்கிரீம் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பரான நம்ம மேங்கோ ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. நான் மேலாக கொஞ்சம் நட்ஸ் தூவுறேன். அப்போ வந்து கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.